மனிதம் நமக்கு அடையாளம், சாதி நமக்கு அவமானம் அப்படிங்கிறது உண்மையிலேயே அவமானங்க. அது ஒரு காட்டு முராண்டித்தனமான செயல். உண்மையிலேயே இந்த சாதி உங்களுக்கு எந்த வகையிலையும் உதவ போறதே இல்லை. எந்த வகையிலையும் கதாநாயகனாக தகுதி இல்லாத எனக்கு, டான்ஸ் ஆட தெரியாத எனக்கு என்ன நடிகனாக்கி அழகு பார்த்தவர் ஏன் ஜாதிக்காரர் கிடையாது. முதல்ல ஒரு பகுத்தறிவு சிந்தனை வந்ததே வாத்தியார் படத்தில் தான், மக்கள் திலம் எம்ஜிஆருடைய படத்தில் தான். நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கையில் ஒரு 15 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சினிமாவில் ஒரு ஹீரோயிசமாக ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க இல்லையா, 4 ரவுடி பசங்க ஒரு பொண்ணை துரத்துவாங்க இந்த பாலியல் வன்முறைக்காக. அப்போ வாத்தியார் அங்கிருந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஃபைட் பண்ணி 4 ரவுடிகளை அடிச்சு தள்ளிட்டு அந்த பொண்ணை காப்பாற்றிடுவார். காப்பாற்றணுன்னு அந்த பொண்ணு எம்ஜிஆர்கிட்ட சொல்லுவாங்க, அண்ணா சரியான நேரமாக பார்த்து ஆண்டவன் உங்களை அனுப்பிச்சி வச்சாருண்ணா அப்படின்னு. அதுக்கு இவர் சொல்லுவார், என்னை அனுப்புனது ஆண்டவன்னா, இதுக்கு முன்னாடி 4 ரவுடி பசங்க வந்தாங்களே அவங்கள அனுப்புனது. அருமையான வசனம். என்ன சரியான நேரத்தில் ஆண்டவனா பார்த்து உங்களை அனுப்பி வச்சாங்கண்ணா அப்படின்னு சொன்னோன்னு, என்னை அனுப்பிச்சி வச்சது ஆண்டவன்னா, இதுக்கு முன்னாடி 4 ரவுடி பசங்களை அனுப்பிச்சி வச்சாங்கன்னா அது யார் அனுப்பிச்சி வச்சதுன்னு கேட்பாரு. அதுதான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது முதல்ல ஒரு சிந்தனை. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட விஷயமே மனிதம் நமக்கு அடையாளம், சாதி நமக்கு அவமானம் அப்படிங்கிறதா. உண்மையிலேயே அவமானங்க. அது ஒரு காட்டு முராண்டித்தனமான செயல். உண்மையிலேயே இந்த சாதி உங்களுக்கு எந்த வகையிலையும் உதவ போறதே இல்லை. என்ன எடுத்துங்க, இன்னைக்கு நான் இங்கே நின்று பேசுறதுக்கு காரணம் சாதி கிடையாது. தாமஸ் ஆல்வா எடிசனும் லூமியர் பிரதர்ஸும் தான். யாருன்னு கேட்குறீங்களா? சினிமாங்கிற விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சவர், கரண்ட்டை கண்டுபிடிச்சவர் தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் வெள்ளைக்காரன்னு தெரியும், ஃபாரினர்னு தெரியும். அவருக்கு மேபி மதமாக வேணா ஒரு கிறிஸ்டியனாக இருக்கலாம், அதுவும் கூட எனக்கு தெரியல. அவரெல்லாம் நாத்திகரன் தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி லூமியர் பிரதர்ஸ், அவர் தான் சினிமா இவங்க 2 பேரும் தான் கண்டுபிடிச்சாங்க.